திண்டிவனத்துல இருந்து ஒரத்தி போற ரோடுமா. வைரபுரம்னு ஒரு கிராமம். ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு. அம்மச்சார் அம்மன் ஆலயம். குறி சொல்ற இடம். திண்டிவனத்துல இருந்து ஒரத்தி பஸ் ஏறினீங்கன்னா வைரபுரத்துல இறக்க சொன்னா இறக்குவாங்க. ஆட்டோல வரலாம். மத்தபடி இந்த டிராவலர் வண்டிங்க அந்த மாதிரி சொன்னா வைரபுரத்துல இறக்க சொன்னா இறக்கி விட்டுருவாங்க. பைக்ல வந்தாலும் வரலாம். திண்டிவனத்துல இருந்து ஒரத்தி போற ரோடு வைரபுரம். போவாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போவாத கோயில் இல்ல. எத்தனையோ கோயிலுக்கு போனோமா, என்ன காப்பாத்த முடியாது. உசுறு மட்டும்தான் இருக்குது. இத கூட்டின்னு வந்து இங்க போடுறீங்களே, எங்களால முடியாதுங்க. ஒரு கோயில்ல எனக்கு கழுப்பெடுக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு என்னால முடியாது. எனக்கு பயமா இருக்குது. நீங்க எங்கன்னா கூட்டு போய் பாத்துக்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்கம்மா. என்ன எங்கேயுமே பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டல் போனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, என் தம்பி கூட வேலை செஞ்ச அண்ணா, தெரிஞ்சவங்க. அவங்க இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு. வைரபுரம்னு ஒரு ஊரு. அங்க அம்மச்சார் அம்மன் கோயில் இருக்கு. அங்க குறி சொல்றாங்கம்மா. இப்பதான் ஒரு 6 மாசமா தொடங்கி அந்த சாமி குறி சொல்லுது. நீ அங்க கூட்டின்னு வந்து பாரு அப்படின்னு வேலையில இருந்தப்ப சொன்னது. என் தம்பி மெட்ராஸ்ல இருந்து வந்து என்ன மறுநாளே இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தான். கூட்டின்னு வந்து அந்த சாமி அப்படி அழகிச்சுமா. இப்படி ஒண்ணுமே இல்லையே, வெறும் உசுறு மட்டும் இருக்குதே. இந்த ஊமனாடி கொண்டாந்து போடுறீங்களா, நான் எப்படி காப்பாத்துறதுன்னு அப்படி அழுது. அவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த அம்மா கூட போராட்டம் பண்ணி அந்த அருள்வாக்கு சொல்ற ஐயாவும் அவ்வளோ போராட்டம் பண்ணி என் உயிரை எனக்கு திரும்ப கொடுத்தாங்கம்மா. எந்திரிக்கவே முடியாது. என் மேல ஒரு சொட்டு துணி கூட ஒட்டு துணி கூட இருக்காது. இப்படி இருந்த என்ன இந்த அம்மா இன்னைக்கு மனுஷியா வாழ வச்சிருக்கா. என் 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவா என்ன பிச்சையா போட்டு வச்சிருக்காமா. என் உசுரை இந்த பூமியில ஒன்னும் வாழணும்னு என் உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காமா. இந்த அருள் வேணும்ன்ற மக்கள் எங்க இருந்தாலும், எவ்வளவு தொலைவுல இருந்தாலும், இந்த அம்மனுடைய அருளை வந்து நீங்க பாருங்க. இந்த அம்மனுடைய சக்தி வந்து பாருங்க. இன்னைக்கு நான் நல்லா ஆயிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். என் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். மறுபடியும் என் பொண்ணு மாசமா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேம்மா. ரெக்ரூட்டரா நான் வேலை செய்யறேன். அந்த கம்பெனில எல்லாம் மாம்னு 3000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. அவ்வளோ பேர் மத்தியில ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றேம்மா. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இந்த அம்மா என்ன உயர்த்தி கொடுத்திருக்கா. என் உசுர பிச்சையா போட்டிருக்கா. இந்த அம்மாவுடைய அருளை வந்து நீங்களும் பாருங்க. இந்த சக்தியும் இந்த உண்மையான வாக்கையும் நீங்களும் வந்து கேளுங்க. நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை வந்து இங்க சொல்லி இந்த அம்மனுடைய அருளை பெறுங்கம்மா. இந்த அம்மனை வந்து பாருங்க. எங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு காசு பணம் செலவு இல்லம்மா. ஒரே ஒரு 100 ரூபாய் தான் இங்க காணிக்க. பணம் காசு கூட நிறைய வாங்க மாட்டாங்கம்மா. இங்க கிடைக்கிற அருளை நீங்க வந்து பாருங்க. நீங்களும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்மா. இந்த அம்மனுடைய சக்தி இந்த உலகமும் பரவணும். நீங்க வந்து பாருங்க. இந்த அம்மனுடைய சக்தி உங்களுக்கே தெரியும். உண்மையா சொல்றேம்மா. நான் தான் இந்த அம்மன் கோயில்ல முத என்ன உயிரை காப்பாத்துனாங்க. எனக்கு அப்புறம் அவ்வளோ முடியாம கடந்த 2 பிள்ளைங்களும் இங்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு முடியாது, காப்பாத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கும் குழந்தை இருக்கு. இன்னொன்னு எங்க அத்தை பொண்ணு முடியாது, ஹாஸ்பிட்டல்ல போய் கூட முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு நான் எங்க அத்தையை சண்டை போட்டு வர வச்சு வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு எங்க அத்தை பொண்ணு நல்லா இருக்கிறாம்மா. ஒரு குறையும் இல்ல. நல்லா நடமாடுறா, வேலைக்கு போறா, நல்லா இருக்கிற. உண்மையா சொல்றேம்மா. நான் இத சாமி கிட்ட நின்று சொல்றேன்னு இல்லம்மா. உண்மையா சொல்றேம்மா. இந்த அம்மனோட சக்தி வாய்ந்த தெய்வத்தை என் வாழ்நாள்ல பார்க்க முடியாதுமா. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமா. எங்க இருக்கிற மக்களும் இத பாக்குற யாரா இருந்தாலும் இங்க வாங்க. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. அந்த அம்மா உங்களுக்கு கருணை மழை பொழிவா. அந்த அம்மனுடைய அருளை பெறுங்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து பாருங்க. அந்த அம்மனுடைய சக்தி என்னன்றது உங்களுக்கே தெரியுமா. நான் அனுபவிச்சிருக்கேம்மா. நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த அம்மனுடைய சக்தி உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு அந்த அம்மன் அருளால எழுந்து கூட நிக்க முடியாதும்மா என்னால. என்ன தூக்கி போய் தான் விடுவாங்க. தூக்கியாந்துதான் விடுவாங்க. என் மேல ஒரு சொட்டு துணி கூட இருக்காது. எப்ப பாரு கைய அமைக்க விடு, கால அமைக்க விடு. ஐயோ 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 ஐயோன்னு தான் கத்திக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு அம்மா அம்மா அம்மான்னு சொல்ற அளவுக்கு என்ன வாழ வச்சிருக்காங்கம்மா. அந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் இத பாக்குற யாரு எங்க இருந்தாலும் நம்மளுடைய அருளை வந்து பெறுங்க. வந்து பாருங்க.
உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அந்த அம்மா உங்களை அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துவாங்க. இந்த அம்மாவுடைய அவங்களுடைய சத்தியம், அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன மாரி எல்லாரும் நானு கஷ்டத்துல அழலமா, சந்தோஷத்துல அழறேன். அந்த அம்மா காப்பாத்தி கொடுத்த அந்த ஒரு தெம்பு, அந்த ஒரு சந்தோஷம், இந்த ஆனந்த கண்ணீரு. நான் அழுவுறேன்றதுனால கஷ்டமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சந்தோஷமா சொல்றேன். இது சந்தோஷ கண்ணீர்மா. நீங்களும் வந்து பாருங்க. நம்மளுடைய சக்தி என்னன்றது உங்களுக்கும் தெரியும். நம்மளுடைய அருள வந்து பெறுங்கம்மா. அம்மனுடைய சக்தி என்னன்றத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. நீங்களும் இந்த மாரி பார்த்து, நீங்களும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். இந்த அம்மாவுடைய அருள் இந்த உலகமும் பரவணும். இந்த அம்மாவுடைய சக்தி இந்த உலகமும் பரவணும். நான் சொல்றது அத்தனையும், அத்தனையும் சாமி சத்தியமான உண்மைமா. இதுல ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட, ஒரே ஒரு வார்த்தை கூட நான் இதுக்காக சொல்லணும்னு சொல்லலம்மா. எல்லாமே என் அடி மனசுல இருந்து வர அனைத்தும் உண்மையான வார்த்தைங்க. அம்மனுடைய சக்தி, இந்த அம்மா சக்தி இருக்குது. இந்த அம்மா காப்பாத்திலன்னா நான் 3 வருஷம் ஆயிட்டு இருக்குமா இந்த மண்ணுல மறைஞ்சு. இந்த அம்மா தாம்மா எனக்கு உயிரை பிச்சையா போட்டிருக்காங்க. எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் காப்பாத்தி கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்துப்பாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன்மா. அம்மச்சார் அம்மன். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். கோயில் என்னமோ சின்னதாம்மா இருக்கும். ஆனா அந்த அம்மாவுடைய சக்தி அவ்வளவு பெருசுமா. இந்த உலகம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இந்த அம்மனுடைய சக்தியும், இந்த அம்மனுடைய அருளும் அவ்வளவு பெருசு. இது அனைத்தும் சத்தியமான உண்மைமா. வந்து பாருங்க. அம்மன் அருள் பெறுங்க. எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. நீங்க வரணுமா. நீங்க வந்து இந்த அம்மன் அருளை பெறணுமா. அம்மனுடைய சக்தி என்னன்றத கண்கூடா நீங்க பாக்கணுமா. எங்க இருக்கிறீங்களோ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க தேடி இந்த அம்மன் ஆலயத்துக்கு வாங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க. சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க வாழ்நாள்ல சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேம்மா. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு என் 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க சொல்லும், உனக்கு அந்த அம்மாவோட போன பிறகுதாம்மா உன் உயிரையே காப்பாத்தி கொடுத்தாங்க. அம்மா உனக்கு அவங்கதாம்மா. என்ன பெத்த அம்மா என் கூடத அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு அம்மா, எனக்கு தாய் வீட்டு சீர்னு சாமி சொல்லுவாரு. உனக்கு இதுதாம்மா தாய் வீடுன்னு. கொஞ்ச நாளா எதை பத்தியுமே நினைக்கிறது இல்லம்மா. தூங்கி எழுந்தாலும் சரி, கண்ணை முடிச்சாலும் சரி, அந்த அம்மா மறந்தாதானம்மா நான் நினைக்கிறதுக்கு. நினைப்பே அவங்கதான். நீங்களும் வந்து பாருங்க. இதை விட இன்னும் பெருமையா சொல்லுவீங்க. இந்த அம்மாவுடைய சக்தி என்னன்றது நீங்க கண் கூட வந்து பாருங்க. எல்லாரும் எங்க எங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்து அம்மனுடைய அருள் பெறுங்க. அம்மனுடைய சக்தியை பாருங்க.